I'm just giving you an example. That's why I use the word. It is dangerous ஆகவே தான் to இந்த take a text out of context without checking other translations and building up a doctrine. வசன சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமை விட்டு வெளியே எடுத்து ஒரு உபதேசத்தை கட்டுவது ஆபத்தானது என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். ஆகவே ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூழமைவில் மற்ற மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று நன்றாய் பரீட்சித்து பார்த்து நாம் உபதேசிக்க வேண்டும். Another example, dangerous example. இன்னொரு ஆபத்தான எடுத்துக்காட்டு Matthew 3 and 11. மத்தேயு 3:11. I indeed baptize you with water unto repentance. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். But he who is coming after me is mightier than I. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். Whose sandals I am not worthy to carry. அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. He will baptize you with the Holy Spirit and fire. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Another doctrine has come out of this. இன்னொரு உபதேசம் இந்த வசன அடிப்படையில் வந்திருக்கிறது. Baptism with the Spirit. ஆவியின் ஞானஸ்நானம். Baptism with fire. அக்கினியின் ஞானஸ்நானம். You know what is baptism with fire? அக்கினியின் ஞானஸ்நானம் என்றால் என்ன? It is given in verse 10. 10வது வசனத்தில் இருக்குது. Every tree which does not bear good fruit is cut down and thrown into fire. That is baptism with fire. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதுதான் அக்கினி ஞானஸ்நானம். Or if you want, you come to verse 12. You see the previous verse or backward, any words you see. நீங்கள் அதற்கு விளக்கம் போதுவது என்று நினைத்தால் பின்பகுதிக்கு வாருங்கள். 12வது வசனம். To understand the meaning of the word fire, go to the word before or come to the word after. அக்கினி என்ற அந்த பதத்திற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த அக்கினி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வசனத்தின் முன் வசனத்திற்கோ இல்லாவிட்டால் பின் வசனத்திற்கோ வர வேண்டும். Previous words we have seen. முன் வசனத்தில் அக்கினி என்றால் என்ன என்று சொல்லி இருக்கிறது. Next verse. இப்பொழுது பின் வசனத்திற்கு வருவோம். His winnowing fan is in his hand. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. He will thoroughly purge his threshing floor. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி and gather his wheat into the barn. தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். நாலா அதுல போய்டுவேன். நாலா அந்த கோதுமையோட சேர்ந்து அந்த களஞ்சியத்துக்குள்ள போய்டுவேன். நான் அந்த கோதுமையோடு களஞ்சியத்திற்கு I will go into the barn. நான் அந்த களஞ்சியத்திற்கு போவேன். But those who are interested in baptism of fire, ஆனால் அக்கினி ஞானஸ்நானத்தை குறித்து அக்கறையாய் இருப்பவர்கள், they have the next step. அடுத்த பகுதி. He will burn up the chaff with unquenchable fire. பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். You understood what is baptism of fire? அக்கினி ஞானஸ்நானம் என்றால் என்ன என்று விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். It is the fire is explained in the previous verse and the fire is explained in the next verse. அக்கினி என்றால் என்ன என்று முதல் வசனத்திலும் அதற்கு பின்பகுதியில் இருக்கிற வசனத்திலும் விளக்கி இருக்கிறது. Cleansing is for us. இந்த சுத்திகரிப்பு என்பது நமக்கு. Consuming is for unbelievers. பட்சிப்பு என்பது அவிசுவாசிகளுக்கு உரியது. That is why when the Lord Jesus Christ was repeating this promise, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப வாக்கு பண்ணுகிறார். Acts 1:5 he is repeating what John the Baptist has said. அப்போஸ்தலர் 1:5 யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்கிறார். And very carefully he misses out the word fire. மிக ஜாக்கிரதையாக அந்த வசனத்தை சொல்லும்போது அக்கினி என்பதை விட்டுவிட்டு சொல்கிறார். John truly baptized with water. யோவான் 4வது வசனம் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். But you shall be baptized with the Holy Spirit. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். You don't need fire baptism because you are not chaff. இங்கே உங்களுக்கு அக்கினி ஞானஸ்நானம் அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பதறல்ல. You are all believers, my chosen people. So what you need is baptism with the Holy நீங்கள் Spirit. விசுவாசிகள், என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தானியங்கள். உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். After this explanation, இந்த விளக்கத்திற்கு பிறகு if any of you are still interested in fire baptism, இந்த அக்கினி ஞானஸ்நானம் என்பதை அறிந்து கொள்ள நான் அடைய விரும்புகிறேன் என்ற வாஞ்சை இருந்தால் simple step, எளிய படி, go to hell. நீங்கள் அரபு நாடுகளுக்கு போங்க. Go to hell. நீங்கள் நரகத்திற்கு போங்க. Non-stop fire baptism will be there. Unquenchable fire. All through your life you will have fire baptism. அவியாத அக்கினி இருக்கும். அங்கே இடைவிடாத அக்கினி ஞானஸ்நானம் தான். Don't take a text out of context and build doctrines and dupe people. நாம் இப்படி வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமை விட்டு அதை வெளியே எடுத்து மக்களை ஏமாற்றி நாம் தவறாய் நடத்தக்கூடாது. That's why I said, dangerous. மிக ஆபத்தானது என்று நான் சொன்னதற்கு காரணம் இதுதான். To take a text out of context and beautify it with peculiar experiences of some strange guys. மிக வினோதமான ஒரு சில நபர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனத்தின் சந்தர்ப்ப சூழமை விட்டு பிரித்தெடுத்து நாம் போதிப்பது தவறானது, ஆபத்தானது. One more example before I close. நான் முடிப்பதற்கு முன்னதாக இன்னொரு எடுத்துக்காட்டு.